அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நாம் தேவனை பின்பற்றுகிறவர்கள். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். தேவனை பின்பற்றுகிறவர்களுடைய ஜீவியம் நற்சாட்சி உள்ளதாக இருக்க வேண்டும். நமக்குள் விசுவாசமும் இருக்க வேண்டும். நாம் நற்கிரியைகளையும் செய்ய வேண்டும். தேவன் பரிசுத்தர். தேவனை பின்பற்றுகிறவர்களாகிய நாமும் தேவனைப் போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் இரக்கம் உள்ளவர். நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் பரிபூரணர். நாமும் பரிபூரணராய் இருக்க வேண்டும். தேவனை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அவருடைய பரிசுத்தமான சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர். நாமும் பிறருக்கு நன்மை செய்கிற விஷயங்களில் தேவனை பின்பற்ற வேண்டும். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் மற்ற விசுவாசிகளிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவதிலும் தேவனை பின்பற்ற வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம். பெற்றோருக்கு பிரியமான பிள்ளைகள் பெற்றோரின் சுபாவங்களை பின்பற்றுவார்கள். பெற்றோரின் முக சாயல் பிள்ளைகளிடத்தில் காணப்படும். பெற்றோரின் குணாதிசயத்தையும் பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் தேவனுடைய அன்பும் அவருடைய இரக்கமும் நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய சாயல் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும். பிரியமான பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்தில் இருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கும் போது பெற்றோரின் நல்ல சுபாவங்கள் பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் காணப்படும். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய சுபாவங்களில் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய கிருபையும் அன்பும் நற்கிரியைகளும் வெளிப்பட வேண்டும். நம்மிடத்தில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் போதுதான் நம்மிடத்தில் உள்ள தேவ சாயல் வெளிப்படும். நாம் தேவனை பின்பற்றுகிறோம் என்று நம்முடைய வாயினால் அறிக்கை செய்துவிட்டு தேவனுடைய சுபாவத்திற்கு முரண்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் மாத்திரமே தேவனுடைய சுபாவங்களை பெற்றிருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அன்பே ஆதாரம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அன்பை மையமாக வைத்தே ஆரம்பமாக வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், முடிவு பெற வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்புக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆகையினால் நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்ததினால்தான் அவர் நமக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். தேவன் தம்முடைய பலியையும் காணிக்கையையும் அங்கீகரித்துக் கொள்ளும் விதத்தில் கிறிஸ்து தம்மை அர்ப்பணித்தார். தேவன் கிறிஸ்துவின் காணிக்கையையும் பலியையும் அங்கீகரித்தார். அவருடைய காணிக்கையிலும் பலியிலும் பிரியமானார். நாமும் அன்பு கூறுவதில் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். அன்பு கூறுவதில் தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒருவருடைய பேச்சு, நடத்தை, ஜீவிக்கும் விதம் ஆகியவற்றை அப்படியே பின்பற்றுவது. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை பின்பற்றுவதை போன்று விசுவாசிகள் தேவனை பின்பற்ற வேண்டும். தேவனுடைய செயல்கள், வார்த்தைகள், சுபாவங்கள், வழிகள், கிருபைகள், ஆவி ஆகியவற்றை விசுவாசிகளாகிய நாம் பின்பற்றி ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பலியின் அம்சங்கள். காணிக்கை. லேவி 2:1 தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவது. பலி பாவத்திற்காக செலுத்தப்படுவது. இயேசு கிறிஸ்துவின் காணிக்கையும் பலியும் தேவனை பிரியப்படுத்திற்று. வீழ்ந்து போன மனுக்குலம் இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக
மறுபடியும் மீட்கப்பட வாய்ப்பு உண்டாயிற்று.